ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுப்ரபாதம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் கண்கள் எண்ணுகளோ களிக்கும் நாளே, अम्लानहृष्यदवनीतलकीर्णपुष्पौ श्रीवेङ्कटाद्रिशिखराभरणायमानौ आनन्दिताखिलमनोनयनौ तवैतौ श्रीवेङ्कटेशचरणौ शरणं प्रपद्ये. தேவர்களும் பிறரும் எண்ணிறந்த மலர்களை இறைவன் திருவடிகளில் சேர்க்கின்றனர். அங்கு இடம்பெறாது அம்மலர்கள் தரையில் இறைகின்றன. இறைவன் இணையடி சம்பந்தம் பெற்றமையால் அம்மலர்கள் வாடுவதில்லை, மலர்ந்து விளங்குகின்றன. இறைவன் திருவடிகள் மலைக்கு ஒப்பற்ற அணிகளாய் விளங்குகின்றன. பக்தர்கள் அனைவரும் கண்களாரக் கண்டு மனமாரக் களிக்கின்றனர். ஸ்ரீ யதிராஜ வைபவம். வடுக நம்பி அருளிச் செய்தது. கப்யாசப்தஸ்ய வதத்ய பார்த்தம் தஸ்மின் ததப்யங்க கிருதः கதாசித் ராமானுஜஸ்யாஸ்ருததூருதாஹி திருஷ்ட்வா ஆஷுசோப்யுன்முக சம்பிரமோபூத். ஒரு சமயம் கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்று பரமாத்மாவின் திருக்கண்களை வர்ணிக்கும் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு குரங்கின் ஆசனவாய் போல் சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவன் பரமபுருஷன் என்று யாதவர் அவப்பொருள் கூறுகையில், யாதவருக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு கொண்டிருந்த ராமானுஜரின் துன்பக் கண்ணீர் விழுந்து யாதவரின் தொடையை சுட்டது. அதை கண்ட யாதவர் உடனே நிமிர்ந்து பார்த்து பரபரப்பு அடைந்தார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீயபரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்ஷதி तमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधीनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे नवम्याम् अस्यां सुबदितौ गुरुवासर युक्तायां धनिष्ठा नक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्री भगवताज्ञया भगवत्कैङ्कर्य रूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம்.
இன்றைய நாள் சித்திரை மாதம் அவிட்ட நட்சத்திரம். பூதத்தாழ்வார், நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர், அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம். நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் அருளிச் செய்த வார்த்தை ஒன்றினை காணலாம். சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ, வேதியர் முழுவேதத் தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. எல்லா உலகுந் தொழும் என்று அடைகின்ற பொருள்களை கூறி ஆதிமூர்த்தி என்று அடையக்கூடிய பொருளை அருளிச் செய்தார். ஆதிமூர்த்தி ஆகையாலே, காரணவஸ்துவாகையாலே எல்லா உலகும் தொழும் என்று கூற திருவுள்ளம் பற்றி காரணவஸ்துவே உபாசியம் என்கைக்கு சூத்திரத்தையும் ஸ்ருதியையும் அருளிச் செய்கிறார். பிரம்மம் அறியத்தக்கது என்று தொடங்கி நம்பிள்ளை பின்பழகிய பெருமாள்ஜியர் மடத்திலே எழுந்தருளியிருக்கச் செய்தே ஈஸ்வர பரத்துவத்தை அனுசந்திக்கையாவது ஜகத்காரணத்துவத்தை அனுசந்திக்கை என்று அருளிச் செய்தாராம். ஆச்சான் பிள்ளை நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டரிடம் பகவத் குணங்களையெல்லாம் சேர அனுபவிக்கலாம் துறை யாது என்று கேட்டருள, ஜகத்காரணத்துவத்தை அனுசந்திக்கவே எல்லா குணங்களையும் அனுசந்தித்ததாம் என்று அருளிச் செய்தாராம். இம்மணிமொழிகளை இங்கு நினைவு கூர்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன. அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகிய 3 மந்திரங்களும் இரகசியத்ரயங்கள் எனப்படுகின்றன. இரகசியத்ரயங்களின் விளக்கமாக முதலில் வடமொழி ஸ்லோக வடிவில் அருளிச் செய்தவர் ஸ்ரீ பராசர பட்டராவார். அதற்கு அஷ்டஸ்லோகி என்று பெயர். ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் காண்போம். ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்த அஷ்டஸ்லோகி. ஸ்ரீ பராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்க ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. 6ஆம் பாட்டு. துவயமந்திரத்தின் பதவுரைகளை 5ஆம் பாட்டு விளக்கிய பின் அதன் உள்ளுரை பொருளை 6ஆம் பாட்டு விளக்குகிறது. ஈஷானாம் ஜகதாமதீஷதயிதாம் நித்யானபாயாம் ஸ்ரியம் சம்ஸ்ருத்யாஸ்ரயன உசிதா கில குணஸ்யாங்க்ரி ஹரேராஸ்ரயே இஷ்டோபாயதயா ஸ்ரியா ச சஹிதாயாத்மேஸ்வராயார்த்தயே கர்த்தும் தாஸ்யமசேஷம் அப்ரதிஹதம் நித்யம் த்வஹம் நிர்மமஹா. உலகங்களுக்கு தலைவியாய், எம்பெருமானுக்கு உயிரினும் இனியவளாய்,
எம்பெருமானை ஒருபோதும் விட்டு பிரியாதவளான பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக பற்றி எம்பெருமானை சரணடையும்படி செய்ய தலைமை, வாத்சல்யம், நீர்மை, எளிமை, ஞானம், சக்தி முதலியவையான குணங்களையுடைய நாராயணனுடைய திருவடிகளை என்னிஷ்டத்தை பெருகைக்கு உபாயமாக பற்றுகிறேன். இஷ்டம் என்பது கைங்கரியம். பெரிய பிராட்டியாரோடு இருந்துள்ள சர்வசேஷியான நாராயணனுக்கு கைங்கரியத்துக்கு களையான எனக்கு என்னும் மமகாரம் சிறிதுமில்லாத அடியேன் சர்வவித கைங்கரியங்களையும் இடைவிடாது சர்வகாலமும் செய்ய வேண்டுமென்று பிரார்த்திக்கிறேன். குறிப்பு: முற்பகுதியில் பெரிய பிராட்டியாரை பற்றி எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் என்றார். பிற்பகுதியில் பெரிய பிராட்டியோடு கூடின எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டுகிறேன் என்கிறார். இத்தால் முற்பகுதியில் பிராட்டி புருஷகாரம் என்றும் இருவருமான சேர்த்தியிலே அடிமையை கைங்கரியத்திலே உத்தேசியம் என்றும் சொன்னதாக தெளிவாகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.